ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி. இதை நீங்கள் வந்து சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதே உங்களுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிங்க. அப்புறம் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. நம்ம வந்து காளான் கிரேவிக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நான் இங்கே வந்து 2 பட்டை 2 லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு. அதை போட்டுக்கலாம். இப்போ பட்டை லவங்கம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் 2 தக்காளி வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு, சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு, அப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு, இது 3ஐயும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா வேகிறதுக்கு நீங்கள் தண்ணி வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இல்லைனா தயிர் வேணாலும் ஊற்றிக்கலாம். என்கிட்ட தயிர் இல்லை, அதனால் நான் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஒரு பாக்கெட் காளான் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, கொஞ்சம் தண்ணி விடட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு. இப்போ காளான் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. கம கம கமன் காளான் கிரேவி ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.